இன்னைக்கு நம்ம பேச போகிற லாங்குவேஜ் பைத்தான். ஸோ பைத்தானை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ வெரி ஈஸி அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ் வந்து பைத்தான். ஸோ படிக்கிறதுக்கும் சரி, ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். பொதுவாக லாங்குவேஜில் நம்ம இன்புட் அவுட்புட் ஸோ இதை தான் ப்ராசஸ் பண்ணுவோம். பட் பைத்தானில் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு 4-5 லைன் எழுத வேண்டியிருக்கும், சிம்பிளாக ஒரு நம்பர் வாங்கி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. பட் பைத்தானில் அது தேவையே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுற ஐடி வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஐடி. இந்த ஐடியை பற்றி நான் தனியார் வீடியோ போடுறேன், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு ஐடி, ஃப்ரீ தான். பைத்தான் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபைல் க்ரியேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொதுவாகவே வந்து நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் எவ்வளோ ஈஸி அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய பேரை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது சேவ் ஆகும். ஸோ எங்கே சேவ் பண்ணால் நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். sam.py எக்ஸ்டென்ஷன் பைன்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு பைத்தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் எக்ஸ்டென்ஷனை போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தெளிவாக சொல்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ சொல்லும்போது நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் இந்த கோடை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும், ரன் ஆகிடும். ஸோ டெர்மினலில் வந்து ரன் ஆகும் இப்போ கொஞ்ச நேரத்தில். ஓகே, ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷெல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஸோ அது உங்களுக்கு ப்ராசஸர் ஸ்பீடை பொறுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆக போகுது. ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது பிரிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தாலே போதும், பிரிண்ட் ஆகிடும். எதுவுமே நமக்கு தேவை கிடையாது, எதுவுமே நமக்கு தேவைப்படாது கூட. பட் இதே வந்து நீங்கள் வேறு லாங்குவேஜில் வந்து எழுதணும்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்குது. பட் இங்கே அந்த தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படி கொடுத்தாலே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பைத்தானுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே வந்து ஒரு நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இண்டிஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இண்டிஜர்ஸ் அப்படின்னா வழக்கமாக இன்ட்டு அப்படின்னு போட்டு எழுதுவோம். பட் அதெல்லாம் இங்கே தேவையே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் a = 10 ஸோ அதை கொடுத்துட்டு பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தி நம்பர். ஸோ அது கொடுத்துட்டு ஜஸ்ட் கமா போட்டு ஏ கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து இண்டிஜர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10.5 நான் கொடுத்தேன்னா இது ஃப்ளோட்டை அசைன் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃப்ளோட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதே வந்து டவுட் இருக்கலாம், இப்போ அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இண்டிஜரையும் ஒரு ஃப்ளோட்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக போட்டு பார்ப்போம். a+b ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ எந்த ஒரு டைப் கன்வர்ஷன்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிளில் நம்ம அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணாலே போதும், அது வந்து நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பைத்தான்னு சொல்லலாம். பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் சொல்கிறதுக்கான ரீசனே இது தான். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்கள் எதை வேணால் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஒரு பேர் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு. ஸோ இதுதான் வழக்கமாக கொடுப்பாங்க. ஸோ த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டில் போயிட்டு வேல்யூ ஸோ அதை கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு கேரக்டும் ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ் பிரச்சனையில் வராது. ஸோ பிரிண்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே இதில் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக மேஜர் ப்ளஸ் இந்த பைத்தானில். ஸோ நீங்கள் நம்ம டேரெக்டாகவே நம்ம அசைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும்.
பட் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் வேரியபிள் நேமை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். திடீர்னு வேறு எங்கன்னா கால் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை வரும். ஸோ இதுதான் பைத்தானை பற்றி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ. ஸோ இது சும்மா பேசிக் தான். இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். இன்புட் வாங்குறது, அவுட்புட் வாங்குறதெல்லாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒவ்வொரு கான்செப்டாக நான் பேசுகிறேன். ஸோ அந்த கான்செப்டை பற்றி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா